சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழகத்தின் மாற்று சக்தி நாங்கள் தான் சொல்லி வந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இப்ப மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டணிக்கு செல்வது தொடர்பா தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. முக்கியமா தேர்தல் வாக்குறுதியையும் கொடுத்திருப்பதா சொல்லப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவா பார்க்கலாம். சூப்பர் சிக்ஸர் மற்றும் மகளிர் நலன் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 8ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் விஜய் தனது முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதுல பெண்களை கவரும் வகையில பல அதிரடி திட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. அதன்படி அரசு பணியில் இல்லாத 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 உதவித்தொகை, ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், மாணவர்களுக்கு உதவித்தொகை, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க ஆண்டுக்கு 15,000 உதவித்தொகை, மகளிர் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பிற்காக 500 ராணி வேலு நாச்சியார் சிறப்பு படைகள் மற்றும் பொது போக்குவரத்தில் அவசர கால பட்டன்கள், ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் இல்லாம முக்கிய நிர்வாகிகள் அளித்துள்ள தகவலின்படி கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் இல்லாம முக்கிய நிர்வாகிகள் அளித்துள்ள தகவலின்படி கட்சிக்கு 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட ஆயத்தமாகி வருவதா சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 10ஆம் தேதி முதல் பனையூர்ல உள்ள கட்சி தலைமை அலுவலகத்துல விஜய் நேரடியாக வேட்பாளர் நேர்காணல தொடங்கி நடத்தி வந்தாரு. முதல் நாள்ல மட்டும் 55க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசனையும் நடத்தியிருக்காரு. கள நிலவரம், சவால்களும் சமீபத்திய கருத்து கணிப்புகளும் தமிழகத்துல திமுக மட்டும் இல்லாம அதிமுகவிற்கு அடுத்தபடியா தாவேகா 3வது பெரிய சக்தியா உருவெடுத்துள்ளதையும் சுட்டி காட்டியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா முதல் முறை வாக்காளர் மட்டும் இல்லாம இளைஞர்களிடையே விஜய்க்கு இருக்கும் ஆதரவு மற்ற கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். கூட்டணிக்கு அடிப்போடும் தாவேகா. இந்த நிலையில தான் பாஜக அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய தமிழக வெற்றி கழகம் முடிவு செஞ்சதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஊக்கத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தான் கடந்த சில காலங்களாகவே விஜய் தனது பிரச்சார கூட்டங்கள்ல பாஜகவை விமர்சிப்பதை தவிர்த்து வந்திருக்காரு. இன்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுடன் தொலைபேசி வாயிலா ஆலோசனையை மேற்கொண்டிருக்காரு. இதுல பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தான் தாவேகாவும் பாஜகவுடன் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தையில 60 தொகுதிகள் கேட்டதாகவும், ஆனா 45 தொகுதிகள் வரை வழங்க பாஜக முடிவு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.